வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா சாமியோட தாலியை நம்ம முத்துவேலு களவாண்டு ஆட்டையை போட்டு வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் ராஜசேதிபதி குடும்பம் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தாததுனால தான் சாமி கோவப்பட்டு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து பஞ்சாயத்தை கூடுறாங்க. நம்ம ராஜசேதுபதி தாத்தா மீது பழிய போடுறாங்க. அப்போ தான் தாத்தா ஒரு அதிரடி முடிவை எடுக்கிறாங்க. இந்த பாருங்கள், என் பேரே என்னை 2 மணி நேரத்தில் இந்த சாமியோட தாலியை வந்து கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க. இந்த சைடை பார்த்தான்னா அந்த நேரத்தில் தான் ரேவதிக்கும் நம்ம மருதுக்கும் வந்து நலுங்கு ஃபங்க்ஷனை வச்சிடணும். அப்போ இந்த டிரைவர் பையன் முழு மூச்சாக சாமியோட தாலி செயினை வந்து தேடிட்டு இருப்பான். அந்த கட்டத்தில் நம்ம இந்த நலுங்கு ஃபங்க்ஷனை ரேவதிக்கு வச்சு முடிச்சிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி நம்ம சந்திராவோட சேர்ந்து வந்து திட்டம் போட்டது. ஆனால் இது எல்லாம் முறியடிக்கும் விதமாக நம்ம கார்த்தி வந்து கரெக்டாக சாமியோட தாலி செயினை வந்து முத்துவேலு சிவனாண்டி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து அவங்கள சப்பலை கலத்தி வந்து மீட்டு கொண்டு வந்து காட்டிடுறாங்க கோயிலில். ஒரு கட்டத்தில் ஊர் மக்கள் பரவாயில்லை, ராஜசேதுபதியோட பேரனும் வந்து நிரூபிச்சிட்டான், இந்த கோயில் சாமி தாலி செயினை வந்து அந்த சிவனாண்டியும் முத்துவேலு தான் களவண்டிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள தொலியை உரிச்சு கொண்டு வந்துட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மருது அந்த நலுங்கு ஃபங்க்ஷனில் நிற்க முடியாத அளவுக்கு நம்ம மயில் வந்து சதி பண்ணுறாங்க. நம்ம கார்த்தியை வந்து கலக்கல் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் இந்த ராஜசேதுபதிக்கு தான் இவ்வளோ பெரிய பவுனை உருட்டி வைரக்கல்லை வச்சு சாமிக்கு இவ்வளோ பெரிய தாலி செயினை போடுறதுக்கு மனம் வரும். இதை யார் போடுவா? இந்த ராஜசேதுபதியை தவிர இவ்வளோ வந்து தாராள மனப்பான்மை, சாமிக்கு அள்ளி கொடுக்க மனப்பான்மை அவருக்கு தான் வரும். ஆனால் அதை ஆட்டையை போடக்கூடும் நம்மளுக்கு வரும் அப்படின்னு வந்து முத்துவேலு சிவனாண்டி இவங்க 2 பேரும் இதை சுருண்டி நம்ம காலம் ஃபுல்லாக உட்கார்ந்து சாப்பிட அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது நல்ல விஷயம் அப்படின்னு வந்து அதை சுருண்டி வந்து தாலி செயினை வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் வந்து அந்த நேரத்தில் வந்து ராஜசேதுபதி தாத்தா ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது பேரா, நீ கோயில் வர போய் பார்த்துட்டு வா அப்படின்னு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே கோயிலில் வந்து பார்க்குறாங்க, என்ன ஒன்றுமே இல்லை, சரி தாத்தாவை நிம்மதியாக தூங்க சொல்லலாம் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியும் ரிட்டன் போயிடறாங்க. அதில் ஒரு கார் இருந்து அந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு வந்து நம்ம கார்த்தி வந்து கிளம்புறாங்க. ஒரு கட்டத்தில் காலையில் பூஜாரிக்கு செம பேரிடி, நம்ம சாமிக்கு கண்ணில் ரத்தம் வந்தது மாதிரி இப்போது தாலி செயின் சாமிக்கு வந்து காணாமல் போயிருக்கு. அதுவும் வைரக்கல் பதித்த ராஜசேதுபதி வந்து போட்ட தாலி செயினை யாரோ சுருண்டிருக்க போயிருக்கா. இது எல்லாம் என்ன சாமி குற்றம் எதுக்கு ராஜசேதுபதி இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவேன்னு இத்தனை வருஷம் வீணடிச்சு கும்பாபிஷேகம் கோயிலுக்கு நடத்தாமல் சாமிக்கு கோபம் வந்து இப்படியெல்லாம் செய்யுது, இதுக்கெல்லாம் காரணம் ராஜசேதுபதி தான் அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிக்கிறாரு ஊரில் உள்ள பெரியவர். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டிய முத்துவேன்னு நம்ம திட்டம் சித்தப்பா கரெக்டாக போயிட்டு இருக்கு. இந்த டிரைவர் பயிலுக்கு ஆப்பு வச்சுட்டோம். இதே நேரம் ராஜசேதுபதிக்கும் இது எல்லாமே அவங்க குடும்ப பிரச்சனையால் வந்தது தான் அப்படின்னு வந்து முழு பூசரிக்காயும் சொத்துல மறைச்ச கதையாக நம்ம தாலியை களவாண்டுக்கிட்டு அவங்க பேல பழியை தூக்கி போட்டுட்டோம். இது நல்ல விஷயம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் நம்ம ராஜசேதுபதி வராங்க. நான் நேற்று நைட்டே சொன்னேன்ல, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, நீ கோயில் வர போனி இப்போ பார்த்தியா, எனக்கு அந்த சாமியே வந்து என் கனவுல வந்து தெரியப்படுச்சுடி, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு இப்போ புரிஞ்சுட்டு, அப்போ நீ வந்து அந்த தாலி செயினை நீ வந்து யார் களவாண்டுட்டு போனாங்களோ அவங்கள்ட்ட இருந்து மீட்டு இங்கே கொண்டு வந்து கோயிலில் கொண்டு சேர்க்கறது உன்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து நம்ம ராஜசேதுபதி நம்ம கார்த்தியை பார்த்து வாக்கு கொடுத்துறாங்க. நீ தான் கொண்டு வந்து சேர்க்கணுன்னே கவலைப்படாதுங்க தாத்தா, சாமியோட தாலி செயினை மீட்டுட்டு வர்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து கார்த்தி சொல்கிறாங்க. நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரியும் நம்ம சந்திராவும் அந்த டிரைவர் பையன் சாமியோட தாலி செயினை காணாமல் போன விவகாரத்தில் அந்த தாலி செயினை தேடிக்கிட்டே கிடப்பான். அந்த நேரம் பார்த்து நம்ம வந்து அவன் அந்த அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி மூழ்கி இருக்க நேரம் ரேவதிக்கும் மருதுக்கும் நலுங்கு ஃபங்க்ஷனை வச்சு அசத்திர வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா
நம்ம ரேவதி வந்து என்ன எனக்கு இந்த நலங்கு ஃபங்க்ஷனில் இருக்கிறது ரெடியாகவே பிடிக்கல. சொல்லப்போனால் என் மனசில் எங்கள் எம்டி கார்த்தி தான் இருக்கார். இந்த கார்த்தியை கூட்டி கொண்டு வச்சு எனக்கு நலங்கு ஃபங்க்ஷனில் இருக்கிறதுக்கும் பிடிக்கல. ஆனாலும் என்ன பண்ண, 2 குடும்பமும் ஒற்றுமையாகும் அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டி நம்ம அதுக்காக தான் இதை சம்மதிக்க வேண்டியது இருக்குன்னு வேண்டா வரப்பா நம்ம ரேவதியும் ரெடியாகிறாங்க. மருது எப்படி பார்த்தாலும் நான் தான் வந்து ரேவதி கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்த வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜராஜாவும் மயிலும் சேர்ந்துக்கிட்டு, மாமா இது சரிப்படாது, நம்ம சகலைக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இந்த நலம் ஃபங்க்ஷனை வச்சிடலாம் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இதை இப்படியே நடத்தக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மயில் வந்து மறைச்சி வச்சுக்கிறாங்க. அந்த மருதுவை பிடிச்சி வந்து ஒழிச்சு வச்சுறாங்க. ஒரு சாக்கு முட்டைகளை கட்டி அவரை தூக்கி ஓரமாக தூக்கி போட்டுறாங்க. மாப்பிள்ளையை காணலை, நலங்கு ஃபங்க்ஷன் வைக்கலான்னு பார்த்தா எங்கே அத்தை இங்கே உங்கள் மருது மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மயில் வந்து கேட்குறாரு. நம்ம ராஜராஜரும் இது மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு வந்தது சாமுண்டேஸ்வரி தானே, அவர்கிட்ட தான் கேட்கணும், ஓடி போயிட்டார் போல் நம்ம கார்த்தி மாப்பிள்ளையை பார்த்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மயிலும் நம்ம ராஜராஜாவும், சாமுண்டேஸ்வரி இப்போ மருது வந்து நலங்கு ஃபங்க்ஷனில் இருக்க இல்லை எங்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னாரோம். அக்கா என்னமோ எனக்கு சந்தேகமாக இருக்குது, மாமாவோ மயிலோ வந்து பேசுறதெல்லாம் பார்த்தா மாப்பிள்ளையை தூக்குனதே இவங்களாக தான் இருப்பாங்க போலுக்கு. எனக்கும் அது மேலே சந்தேகம் தான் சந்திரா, பார்க்கலாம். ஆனால் அந்த டிரைவர் பையன் இப்போதைக்கு சாமியோட தாலி செயினை வந்து காணாம போன விவகாரத்தில் அவங்க தாத்தா கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த தாலி செயினை மீட்க வந்து போயிருப்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அது தெரியும். ஆனால் இதில் எப்படி வந்து இந்த மருது மாப்பிள்ளையை காணலையே அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சிவனாண்டிய முத்துவேல் தான் அந்த சாமியோட தாலி செயினை வந்து ஆட்டையை போட்டது அப்படின்னு வந்து நம்ம கார்த்திக் கரெக்டாக தூக்கி சிவனாண்டிய முத்துவேலையும் தொலியை உரிக்கிறாங்க. கொண்டாடுங்கடா சாமியோட தாலி செயினை, உங்களை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து கட்டி வச்சு நம்ம சிவனாண்டிய முத்துவேலை அடிக்கிற அடியில் உண்மையை கொட்டுறாங்க. மறைச்சி வச்சு தாலியை கொடுக்குறாங்க. பஞ்சாயத்து கூட்டம் கூடுது, அதில் அந்த தாலியை கொண்டு கொடுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த தாலியை களவாண்டு வச்சு எங்கள் தாத்தா மேலே அவதூறு பழி போட்ட வச்சது எல்லாமே வந்து இந்த சிவனாண்டி முத்துவேலின் சதிதான் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து நிரூபிச்சுறாங்க. அதோட பார்த்தோன்னா இனி ரேவதிக்கும் மருதுக்கும் நடக்க இருக்க நலங்கு ஃபங்க்ஷனை நிப்பாட்டணும் அப்படின்னு வந்து நம்ம மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. பயப்படாத சகல, நீ மெதுவாட்டே வா, நான் மருந்துவை கட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டோம். இப்போ மாப்பிள்ளையை காணலன்னு அத்தையும் சின்னத்தையும் மண்டையை பிச்சுக்கிட்டு நாலாபுரமும் தேடிட்டு இருக்காங்க, நீ மெதுவாகவே வா, கண்டிப்பாக ஓம் கூட தான் வந்து ரேவதிக்கு நலங்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அவைய வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லு நேரம் அப்படியே அரண்டு போய் வந்து நம்ம நிற்கிறாங்க. நம்ம இந்த சைடு மருதுவை காணாமல் சூரியகலா எங்கே போனால் எப்படியாவது ரேவதி கழுத்தில் வந்து தாலி கட்டணும் அப்படின்னு எல்லாம் நினச்சிருந்தோம். இப்போ நலுங்கு ஃபங்க்ஷன்லேயே மருதுவை காணாமல் போயிட்டானா யார் கடத்திருப்பா அவனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சூரியகலா வந்து நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம கார்த்தி என்ட்ரி கொடுக்குறாங்க. எங்கள் எம்டி சார் வந்தாச்சு, இவரும் பாட்டிக்கு தாத்தாவுக்கும் பேரே மாதிரி தானே தாத்தாவே சொல்லியிருக்காங்க, அப்போனா இவர் மருதுக்கு இடத்துல வந்து நம்ம அந்த கார்த்திகேயனுக்கு பதிலாக இந்த கார்த்திகேயனை உட்கார வைங்கம்மா அப்படின்னு வந்து நம்ம ரேவதி சொல்ல நம்ம சாமுண்டேஸ்வரி வாயை பிளந்துக்கிட்டு நிற்கிறாங்கங்க. வணக்கம்.